இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் சைன் ஆன இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை மதர்ஸ் ஆஃப் ஆல் த டீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நேத்தோ இன்னைக்கும் வந்து பேசி சைன் பண்ணது கிடையாது. அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து 20 இயர்ஸா வந்து பேச்சுவார்த்தை போயிருந்துச்சு. பட் ஆனா பல தடைகள் ஏற்பட்டனால இது வந்து ஒரு லாங் டியூரேஷன் ஆச்சு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்றதுக்கு. அபிஷியல்ஸ் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதாவது பொருட்கள், அதோட என்டையர் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 99.5% ஆஃப் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டேரிஃப் வந்து ஜீரோ பண்ணிட்டாங்க. அதாவது டேரிஃப் கிடையாது. அப்போ 0.5% வந்து பாத்தீங்கன்னா டேரிஃப் இருக்கு. ஏன் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் வந்து அவங்களோட மார்க்கெட், அதாவது டொமஸ்டிக் மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவும் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்தியாவுக்கு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, அதாவது நம்ம இந்தியா வந்து அப்போ இம்போர்ட் பண்ணுவோம் யூரோப்பியன் யூனியன் கிட்ட இருந்து. யூரோப்பியன் யூனியன் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களோட டோட்டல் வால்யூம் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 97.5% ஆஃப் குட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து யூரோப்பியன் யூனியன் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் மேல டேரிஃப் போட மாட்டாங்க நம்ம இந்தியா. அப்போ பேலன்ஸ் 2.5% வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிச்சயமா டேரிஃப் போடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், ஃபார்மர்ஸ், இது மட்டும் இல்லாம பல செக்டார்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டால யூரோப்பியன் யூனியனுக்கு என்னென்ன லாபம் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வைன் இருக்குல்ல, அதாவது அவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய வைனுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து 150% வந்து டேரிஃப் போட்டுருந்தோம். இப்போ வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா என்ன சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது 150% டேரிஃப் போட்டிருந்தோம் நம்ம யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வைன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது. பட் ஆனால் இந்த டீல்ல வந்து 30% டேரிஃப் அப்படின்னு குறைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 rupees அப்படின்னு ஒரு வைன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருது அப்படின்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்ல 250 rupees வந்து பாத்தீங்கன்னா அந்த வைன் வந்து விற்பாங்க. ஏன்னா 150% டேரிஃப். பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வைனுக்கு 30% தான் டேரிஃப் போட்டிருக்காங்க. இதனால யூரோப்பியன் யூனியனுக்கு அவங்களோட எக்கனாமிக் growth வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம காருக்கான டேரிஃப் எல்லாம் குறைச்சிருக்காங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆடி, பென்ஸ், BMW இதெல்லாம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்தா வந்து பெரிதளவுல மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்துட்டு இருக்கு. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்மளுக்கு கார் வருது இல்ல, அதுக்கு வந்து ஆல்ரெடி எவ்வளவு டேரிஃப் போட்டிருந்தாங்க அப்படின்னா 110% வந்து டேரிஃப் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அதை 10%க்கு வந்து மாத்திட்டாங்க. அதாவது இது வந்து கோட்டா பேஸ்டு டேரிஃப் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 2,50,000 வெஹிக்கல்ஸ்க்கு மட்டும், அதாவது 2,50,000 கார்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இந்த 110% டேரிஃப் போட்டுட்டு இருந்தோம். இதை வந்து 10%க்கான டேரிஃபா மாத்திருக்காங்க. பட்